ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே அபித்யூ சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுக்கிறது தான். தம்பிங்க வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு கேக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானுங்க. நான் சரி செஞ்சு தரேன்னு சொல்கிறதுக்குள்ளே, இல்லை நீங்கள் அந்த அளவு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், மெஷர்மெண்ட் சொன்னீங்கன்னா நாங்களே செஞ்சுக்கிறோன்னு சொல்லிவிட்டு சின்ன தம்பியே கேக்கெலாம் செஞ்சுட்டாருங்க. ரொம்பவே சூப்பராக செஞ்சுட்டாருங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் என்னென்னா, இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் கேக்கில் வலித்து கொட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் காலையில் நான் நான்வெஜ்ஜு சமைச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி வச்சா உடனே கேக்கு செய்கிறங்கிற பேரில் கன்றாவி பண்ணி வச்சிட்டாரு. ஒரு எக்கை வேற வீட்லேயே போட்டு உடச்சி வீடு பூரா வாசங்க. நானும் வீடெல்லாம் பாத்திரம்லாம் தேய்ச்சி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி பார்த்தேன். அப்போவும் வீட்டுக்குள்ளே பூந்த ஒரே ஸ்மெல்லு. சரி, இதை மாப்பே போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்போட வந்தாச்சு. எக்கு ஸ்மெல் எப்படி தொடச்சாலும் போக மாட்டேங்குதுங்க. அதனால் நான் கொஞ்சம் ஷாம்பும் கம்போர்ட்டும் போட்டு தான் நான் தொடச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பச்சை தண்ணியில் தொடச்சி எடுத்தாச்சு. மறுபடியும் கம்போர்ட்டும் ஷாம்பு போட்டு நான் நல்லா தொடச்சிட்ருக்கேங்க. இதெல்லாம் தொடச்சி முடிச்சதுமே பெரிய தம்பியும் அவங்க அப்பாவும் ஊருக்கு போயிருந்தாங்க. போயிட்டு சரி, அங்கே கொஞ்சம் செடியெல்லாம் பச்சை மிளகாய் செடியெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுருந்தோம். அதில் காய் காய்ச்சிருக்க மாட்டிருக்கு. அதெல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தார். வந்ததும் எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாருங்க. இங்கேருந்து கொண்டு போனோம். சரி, அங்கே கொண்டு போய் என்ன நிறையா காய் காய்ச்சி வச்சு பார்த்தீங்களா? எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டாரு. வந்ததுக்கப்புறம் கேக் கட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி கேக்கு செஞ்சுருந்தா இல்லைங்களா, அதை கட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாரு. அவங்க அப்பாவும் அண்ணாவும் வந்ததுக்கப்புறம் தான் கேக்கை கட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக கேக்கை கட் பண்ணி கொடுத்தாருங்க. கையிலையே தொட முடியல, வெறும் க்ரீமாக இருந்துச்சு. கேக்கு அங்கே ஒரு 1/2 கிலோ கேக்கு கூட வராதுங்க. அதில் இருக்க க்ரீமே 1 கிலோவுக்கு பக்கமாக போட்டு வச்சுருக்கிறான். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. சரி, பரவாயில்ல, இதுவும் அவங்களோட முயற்சி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.